ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று வெண்ணெய் வீடியோ போட்டிருந்தோம். போடும்போதே இன்றைக்கி அந்த வெண்ணெயை எடுத்து இன்றைக்கி எப்படி நெய்யாக உருக்குறதுன்றது தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எப்படி நெய்யை உருக்கி எடுக்கலான்றத ப்ராசஸிங் எப்படி ஆகுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் இல்லை ஒரு பேனில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை நம்ம உருக்க ஆரம்பிச்சிடலாம். வெண்ணெயை உருக்கும்போது ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஹையில் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது மெல்ட் ஆனதுக்கப்புறமே அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் பாதி ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வாரம் வாரம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மந்த்து ஆர்டர் நமக்கு எந்த அளவு சேருதோ அதை பொறுத்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். ஒரு சிலர் வாரம் வாரம் எடுப்பாங்க. நம்ம இப்போது குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா நமக்கு நெய் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே எந்த பொருளுமே நம்ம வீட்டில் செஞ்சால் ஒரு ஹாப்பி தான். அது வெண்ணெயாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், நம்மளே செஞ்சு அதை சாப்பிடும்போது ஹைஜீனிக்கும் கூட, ஒரு சந்தோஷமும் கூட. பாருங்கள், வெண்ணெய் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி வருது பாருங்கள். சென்டரில் மட்டும் அப்படி க்ரீமியாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேம் நம்ம சிம் பண்ணிடணும். அந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக வச்சோன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்புக்கிட்டவே இருந்து நம்ம அதை பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே போயிடக்கூடாது. கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு சில கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். போட்டு அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை. இது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிறதோட எக்ஸ்பென்சிவாக வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு செலவு மிச்சம் ஆகும். ஹைஜீனிக்கும் கூட. சென்டரில் மட்டும் கொஞ்சமாக வெண்ணெய் அப்படியே இருக்குது. மீதி அவுட்டரில் இருக்க பேஸ்லாம் பாருங்கள், நல்லாவே உருகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் உருகி வரட்டும். அப்படியே அழகாக பார்க்கும்போதே உருகி வரது. இந்த ஸ்டேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், அடுத்தது ஃபுல்லாகவுமே நமக்கு நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுற்றி கிளறி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு சேர கிளறி விடணும். இப்போ அடியில் இருக்கிறது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நெய் உருகி வர ஆரம்பிக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. அடிக்கடி கிண்டி விட வேண்டியது எல்லாமே இல்லை. அது மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ செகண்ட் ஸ்டேஜு. நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி கிளாஸ் மாதிரி அப்படியே நெய் பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு. கசடுகள் அந்த நுரெல்லாம் அடங்கி தனியாக வந்துடுச்சு. அப்படியே பிரிஞ்சு. தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள் சூப்பராக அப்படியே நல்லா நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ அந்த நுரையாக இருக்கிறது கொஞ்சம் அடங்கட்டும். கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். நெய் நல்லா உருகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், உள்ள நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கை கொத்து ஒரு கொத்து நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இல்லாதவங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் உங்களுக்கு கைக்கு கொஞ்சமாக
1 ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்ம வாசத்துக்காக. நான் முருங்கைக்கீரைக்கு எங்கெங்கே போகிறீங்க கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுவும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா க்ளீனாக எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் கண்டெய்னர் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதில் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனும் நமக்கு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நெய் வந்து நமக்கு ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி 3 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலும் நமக்கு கெட்டு போகாது. இதே பார்த்திங்கன்னா 2வது நாள் 3வது நாள் பார்த்திங்கன்னா அப்படியே மணலாக நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு நெய் கிடைக்கும். வெளியில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷு கீ அப்படியே இருக்கும். இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம போட்டுக்க அந்த லீஃப் வந்து நல்லா நுரைச்சி வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நுரையெல்லாம் அடங்கிறதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு வடிகட்டி, டீ ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வேஸ்டேஜ் இந்த மாதிரி கசடுகளெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கப்புறம் கீ காட்டுறேன். இவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வேஸ்டேஜு. கீழே பாருங்கள், நம்ம கை நிறைய ஒரு பால் மாதிரி ஷேப்பில் கிடச்ச வெண்ணெயிலேருந்து நமக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. அப்படியே வாசமாக இருக்குது. எண்ணெய் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணும்போதே நெய் காய்ச்ச ஆரம்பித்து அந்த முருங்கை இலை போடுறோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கமகமான ஒரே வாசம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இது நம்ம தோசை சுடுறது, நம்ம ஸ்வீட் பண்ணுறது, நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் செய்கிற நெய்யே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்யூராக கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த கீ மேக் பண்ணுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.